உட்கார்ப்பா. அம்மா மகேஸ்வரி சொல்லுப்பா. ஒடுங்கு தலையில் நிறைய டேண்ட்ரஃபா பார்த்துக்கலாமா? வீட்டில் யாருக்கு இருக்கு பொடுகு? வீட்டில் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. பசங்களுக்கு வந்திருக்கா இப்போ? ஆமாம், இப்போ லைட்டாக பசங்களுக்கு ஏன்னா இது வந்து பரவக்கூடியது. டேண்ட்ரஃப் வந்து நீங்கள் அது டவல் பில்லோ இதில் வந்து வந்துடும். அதனால கோம் இருக்குல்ல, சீப்பெல்லாம் அதெல்லாம் உங்களது தனியாக வைங்க. முடி நிறைய கொட்டிட்டு இருந்தது. பார்த்துக்கோங்க, கம்மியாக தான் இருக்கு. வேண்டாம், முன்னாடி தெரியுத மண்டையே அதுலேயே வச்சு இப்போ பார்த்துக்குவோம். என்ன வயசு? 35 இருக்குமா? 38. 38. பொடுகு டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு, கொத்து கொத்தா இருக்குல்ல. இச்சிங் இருக்குமே பாருங்க, ரொம்ப துருதுருமா இருக்கு முடி. டேண்ட்ரஃப் ஹெவியா இருக்கு பாருங்க. ரூட்லேயே இருக்கு. வேற வந்து அப்படியே முழுசா வேரோட முடி போகுமே. நீங்க அரிப்பு எடுக்க எடுக்க ஆமா நிறைய தூரமா இருக்கு. ரொம்ப நாளா விட்டுட்டீங்க நீங்க. ரொம்ப முடிங்க அப்போ ரொம்ப நாளா கொட்டிட்டு இருந்தது. ஓகே, இதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஹேர் லாஸும் ஆகும், அரிப்பும் இருக்கு. அதுவும் வேர்வைப்பட்டா அதிகமாகும். ஆமாம். ஏதாவது வேலை பண்ணுறீங்களா? இல்லை வீட்டில் தான். தூக்கம்லாம் நல்லா இருக்கா? தூக்கம் ஃபஸ்ட்டுலாம் நான் இப்போ தான் ஓரளவுக்கு தூக்கம். எதுக்காக? ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக இருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் தூக்கம் ப்ராப்ளம் இருக்கும். வேறு ஏதாவது டேப்லெட் போடுறீங்களா? தைராய்டு, பிபி, சுகர் ஏதாவது? சுகர் இருக்காங்க. அதான் இன்சுலினுக்காக டேப்லெட் போடுறீங்களா? ஓகே. எப்போது? கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக போகிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அது. நீங்கள் நல்லா தூங்குனா அதெல்லாம் வரவே வராது. டீப் ஸ்லீப் கொடுக்கணும். 7 to 8 ஹவர்ஸ் தூங்குனீங்கன்னா சுகர் வரவே சான்ஸே கிடையாது. அந்த தூக்கத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ தான் நான் சொல்கிறீங்க 6 மாதம். ஆனால் 6 மாதமாக டேப்லெட் எடுக்கிறோம். 1 வருஷமாக இருந்தது. அதான் அப்போவே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சுகர்ன்றது ஒன்றும் இல்லை, இன்சுலின் நம்ம உடம்புலேருந்து சுரக்கிறது தான். அது சுரக்காமல் இருந்தால் தான் நீங்கள் டேப்லெட்டாக போட்டுக்கிறீங்க. இன்சுலின் அந்த பேன்க்ரியாஸ் சுரக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தூங்கணும். நேரத்துக்கு சாப்பிடுவீங்களா? சாப்பிட்றீங்களா? நிறைய பாஸ்டிங் இருந்ததுனால. ஓ, அது நல்லா. உடம்பு இல்லைன்னா இது இல்லைன்னா நீங்கள் இருக்க வேண்டாம், கை கொடுங்க. ஆனால் ஹெல்த்துக்காகவும் முடிக்கும் சம்மந்தம் இருக்குல்லம்மா. சூட்டு உடம்பு தானே உங்களுக்கு, ஹீட் பாடி. கேஸும் இருக்கே உடம்புல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கு, பாடி ஹீட்டாக இருக்கு. சுகருக்கு மட்டும்தான் டேப்லெட் போட்டுருங்க. பின்னாடி முடி காட்டுங்க, எவ்வளோ இருக்கு பார்க்குறேன். முடி ரொம்ப கொட்டிடுச்சு, பார்க்காத விட்டு. இல்லை அப்படியே சும்மா திரும்பி ஜட மட்டும் இவ்வளோதான் நம்முடைய கட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய இருந்திருக்கு உங்களுக்கு, கம்மியாயிடுச்சு, மெலிஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கே பார்க்காதே விட்டு. நல்ல டேண்ட்ரஃப் கிட் கொடுக்குறேன், எடுத்து பாருங்க. நல்லா பொங்க வரதுக்கே எதுவாக இருக்குது, அதனாலேயே தூக்கி கிளிப் போட்டு கீழே நுனியை வெட்டிடுப்பா. பாடி ஹீட்டுக்கு வந்து நல்லா ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. பொமோகிரானட், அலோவேரா ஜூஸ் எல்லாம் எடுங்க, சுகருக்கு நல்லது. பொமோகிரானட் புளிப்பாக இருக்கணும். ரத்தம் இருக்காமா உடம்புல, பார்த்தீங்களா? அது இருக்கு. அலோவேரா ஜூஸ் எடுத்துக்கோங்க, வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து முள்ளங்கி, சுரத்தா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பேசிக்லி வந்து நல்லா அதிகமாக சாப்பிடுங்க. பொரியலாக கூட்டாக பண்ணிங்கன்னா சாப்பாடை குறைச்சிக்கோங்க. ஒரு வேளை ரைஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வேளை வந்து முளைக்கட்டின தானியங்கள், ஸ்ப்ரவுட்ஸ் அது சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி அது ஒரு சப்பாத்தியோ தோசையோ போட்டு சாப்பிடுங்க. இன்சுலின் இந்த முடிஞ்ச அளவு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்க. மருந்து இல்லாமல் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா? இது பேசிக் எடுங்க. அரிப்பு இருக்கு இல்லையா? இது ஒன்று எடுத்துக்கோங்க. உணவிற்கு முன் கூட எடுக்கலாம். ஃபாஸ்டிங்கெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்கல்ல, நீங்கள் பார்த்தாலே உமா மகேஸ்வரி பார்த்தா எங்களுக்கு தெரியல. இன்ஷால்லாம் நீங்கள் வந்து பேசிக்லி நல்லா சாப்பிட, அதான் நீங்கள் கன்வெர்ட் கிறிஸ்டின் ஆகிருக்கீங்க.
ஃபாஸ்டிங்ஸ் இது சொல்ல ஏசப்பா வந்து உடம்ப முதல்ல பாருங்கன்னு தான் சொல்கிறாரு. நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னா இருக்கலாம். அதான் மந்த்லி ஒன்ஸ் அப்படி இருங்க. அடிக்கடி வந்து நீங்கள் இருக்காதீங்க அதெல்லாம். ஓகேவா? முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இருக்காதீங்க. எதுக்குன்னா வயிறு சம்மந்தமான ஒரு நோய் வந்தால் சீக்கிரம் போவாது. அதுதான் காலைல ஒன்று நைட் ஒன்று இதை எடுத்துக்கோங்க. முடி அதிகமாக கழியுது இல்லை உங்களுக்கு பாடி ஹீட்டால்? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஷாம்பு மாற்றினதுனால இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. எந்த ஷாம்பு போட்டுருந்தேன், எட்டுன்னு சொல்கிற ஷாம்பு. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி சீயக்காய் போட ஆரம்பிச்சு. இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த க்ரீன் ஆப்பிள் ஷாம்பை தான் டேண்ட்ரஃப் எடுத்துக்கணும். டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இப்போ இன்னும் சீயக்காக போயிடுங்க. இப்போதைக்கு நான் கொடுக்குறது தான். அங்கே சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா?